ஏன் அவருக்கு தேவை வரல, ஏன் அவருக்கு ஓ வரல, இந்த ட்ரிகர் மட்டும் தான் மண்டையில ஓடும். கரெக்டா? இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஸ்டாமரிங் வருது, கடைக்கு போனா ஸ்டாமரிங் வருது. நல்லா பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க வச்சுக்கீங்களேன். இக்காணொளியில் சந்துரு அவர்கள் திக்குவாய் நோயல்ல பழக்கம் என்பதை மிக தெளிவாக விவரித்துள்ளார். இக்காணொளியை ஒரு முறைக்கு 2 முறை காண்பதால் மிக பெரும் தெளிவு அடைவதற்கு வாய்ப்பு உள்ளதால் இருமுறை காணும்படி கேட்டுக்கொள்கிறோம். We have to understand, மூளை வந்து 2 விதமான செயல்பாட உண்டாகிட்டு இருக்கு. ஒண்ணு எனர்ஜியை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், இன்னொன்னு தேவையில்லாத பழக்கத்தை மாத்துறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம். இந்த 2மே உங்க மூளையில இருந்து செயல்படுகிட்டு இருக்கு. இத டெக்னிக்கலா நம்ம ஆளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் பாத்வே, டெலிபரேட் பாத்வேன்றா. உங்களுக்கு ஏதாவது கோவம் வருது, இல்ல டென்ஷன் ஆகிற மாதிரி, இல்ல பயம் வருது வச்சுக்கீங்களேன், நீங்களா நினைச்சு இந்த செயலை செய்யணும்னு செய்ய மாட்டீங்க. யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க? கோவத்துல, பயத்துல இதை நான் செய்யணும்னு செய்யல, நீங்க யோசிச்சிருக்கீங்க இல்லையா? இதை நானா செஞ்சேன் அப்படித்தானே? 90%, 90 இல்ல 95% மேல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் ரிஃப்ளெக்சிவ் பாத்வே மூலமா நடைபெறக்கூடியது. நீங்களா மெனக்கடல் செஞ்சு இதை கண்டிப்பா செய்யணும், இதை விடக்கூடாது, நீங்களே கஷ்டப்பட்டு செய்றீங்க இல்லையா? ஒரு 100 செயல் செஞ்சா அது 5ல இருந்து அதிகபட்சம் 10 செயல் தான் டெலிபரேட் ஆக்ஷன். இதை இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா டவுன் அப் ப்ராசஸ், அப் டவுன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ அது உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களா எதையும் செய்ய வேண்டாம். இது டவுன் அப் ப்ராசஸ். என்னது? கீழே இருந்து மேல, அதாவது உடம்புக்குள்ள இருந்து புஷ் பண்ணி ஒரு செயலை செய்ய வைக்கிறது. இதான் ரிஃப்ளெக்சிவ் பாத்வே ஆர் டவுன் அப் ப்ராசஸ். எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் ஹெவியா வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் ஹெவியா வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு வருத்தம் ஹெவியா வருதோ, ஒரே பேட்டர்ன்ல நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பயந்துட்டா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்கு போயிருவீங்க, இதைத்தான் செய்வேன் அப்படின்னு. நீங்க ஹெவி கோபத்துல இருந்தா குறிப்பிட்ட பேட்டர்னுக்கு போயிருவீங்க, நான் இதைத்தான் செய்வேன். நடந்திருக்க நடக்கலையா? ஸ்டாமரிங்கிற விஷயம் எனக்கு பதட்டமான பயமான உணர்வுக்கு பின்னாடி உள்ள ஒரு ட்ரிகர் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதுல அதை புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப ரிஃப்ளெக்சிவ் பாத்வே ட்ரிகர் ஆகணும்னா, என்னுடைய பழக்கத்தை தூண்டக்கூடிய என்னுடைய நரம்பு மண்டலம் என்னைய கட்டுப்படுத்தணும்னா நான் 2 விஷயத்தை நான் கோ த்ரூ பண்ணிருக்கணும். ஒண்ணு என்னன்னா என்வயாபட், அந்த பழக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழல். இன்னொன்னு அந்த பழக்கத்தை உறிஞ்சி அதுக்கு ஆற்றல் தரக்கூடிய எமோஷன். இந்த ரிஃப்ளெக்சிவ் பேட்டர்ன், ஓகே இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துக்கு இந்த பழக்கம் வரணும்னு அந்த ரிஃப்ளெக்சிவ் பார்த்து சிக்னல் கொடுக்கும் அந்த பழக்கத்துக்கு, நீ வெளியே வா அப்படின்னு. ஆனா அந்த பழக்கம் வெளியே வரணும்னா சிக்னல் மட்டும் போதாது, எனர்ஜி வேணும். காட்டி ஒரு டிவி இருக்கு பாஸ், ஆன் பட்டன் அமுக்குறதுனால டிவி ஓடல. ஆன் பட்டன் அமுக்குறதுக்கு முன்னாடியே அங்க எனர்ஜி இருக்கு, கரண்ட் இருக்கு. ரைட்டா? கரண்ட் இருக்குது, கரண்ட டைரக்ட் பண்றதுதான் சிக்னல். கிளியரா புரிஞ்சுதா? அப்ப என்வயான்மெண்ட்ங்கிறது என்னது? அது ஒரு சிக்னல். கரண்ட் தான் உங்க எமோஷனல் ஸ்டேஜ். எமோஷனல், பதட்டம், பயம் இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்கள் பழக்கம் செயல்படுவதற்குண்டான உணவாக அமையும். எப்படி ஒரு பேனாவை பிடிச்சு நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது கஷ்டப்பட்டு எழுதிருப்பீங்க இல்லையா? ஆ போட்டா ஈ விழுந்திருக்கும், சே போட்டா சா விழுந்திருக்கும். நம்ம மூளையில ஈங்கிறது இருக்கும், ஈ இப்படிதான் வரும் அப்படின்னு. ஆனா கை அப்படி எழுதாது, கஷ்டப்படும், கை நடுக்க வரும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பழக்கமாக ஒரு செயல் மாறாத வரைக்கும் நீங்கள் மூளையில் நினைக்கிறத உங்க உடம்பு செய்ய முடியாது. நீங்க மூளையில நினைக்காட்டியும் சரி, ஒரு பழக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா உங்க உடம்பு அப்படிதான் அதைத்தான் செய்யும். மூளை சொல்லுது, எப்பா நீ இதை எழுதாத, இதை எழுதுனா கூட பழக்கத்தின் மூலமாக எனக்கு ஈ போட்டா ஊதான் வரும்னா ஊதான் வரும், ஈ வராது. நான் எப்படி எழுதி படிச்சேன்? முத கஷ்டப்பட்டு தானே நான் எழுதி படிச்சேன். அப்ப கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு பேர் என்ன? டெலிபரேட் ஆக்ஷன் தானே. ஞாபகம் இருக்கா? கஷ்டப்பட்டு மெனக்கடரா எழுதி 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 பார்த்ததுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது பழக்கமா மாறிட்டு. ஸ்டாமரிங்கிற விஷயம் நீங்களாக தூண்டப்பட்டு உங்க மூளையில பதிய வைக்கப்பட்டதுதாங்கிற உண்மை யாருக்கெல்லாம் புரியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அங்கெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். 6 வயசு 7 வயசு 8 வயசு வரைக்கும் பாருங்க, ஒரு 100 குழந்தைய பிரிச்சு பாத்தீங்கன்னா 100 குழந்தையில ஒரு 10 12 குழந்தை திக்கிதான் பேசும். நீங்க அவனுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் மழலை பேச்சு முடிச்சு ஒரு மெச்சூரான ஸ்டேஜ் வரக்குண்டான ஒரு பருவம்.
அந்த பருவத்துல எல்லா குழந்தையும் திணறி முட்டி முணங்கி பேசும். இந்த இடத்துல எதனா பிரச்சனை, இது சில பெற்றோர்களுக்கு தெரியாது, சில ஊர் மக்களுக்கு தெரியாது. பொதுவாவே என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். நீங்க இருக்கீங்க இல்லையா, எல்லாருமே எமோஷனல் பேஸ்ட் ஒன். கரெக்டா? டக்கு டக்குன்னு அழுதுருவீங்க. நீங்க நல்லாவே தெரியும். உங்களெல்லாம் ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம். ஆமா இல்லையா? டக்குன்னு கோவப்பட்டுருவான் சார், டக்குன்னு அழுதுருவேன். நீங்க இல்லன்னு சொன்னா உண்மை. அப்படி இருக்க போய் தான் சின்ன பிள்ளைல யாரோ ஒரு ஆளு என்னடா ஒழுங்கா பேச மாட்டியான்னு கேட்ட உடனே நான் ஒழுங்கா பேசுறியா, நான் ஒழுங்கா பேசலையா அப்படிங்கிற விஷயம் மண்டையில இறங்கி 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 இப்ப அந்த ஒழுங்கா பேசல எண்ணம்ங்கிறது வீரிய பழக்கமா மாறி நிக்குது. இக்னோருங்கிற தன்மை உங்களுக்கு கிடையாது. யாராவது உங்களை பார்த்து நக்கல் பண்ணா ஒரு நாள் முழுக்க உட்காந்து அழுவீங்க. கரெக்டா? நான் சொல்றேன், இங்க இருக்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு ஸ்டாமரிங் இருந்திருக்காது. ஏன்னா சின்ன பிள்ளைல 100 குழந்தைகள்ல 12 பேர் 14 பேருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும். ஒரு 14 வயசுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? எல்லாம் பாருங்க, அந்த 100ல 12 14 குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் ஸ்டாமரா வெளியே வரும். மிச்சம் எல்லா குழந்தைக்கும் சரியா அதுவாவே. அதை கவனிச்சிருக்கீங்களா? உங்க செட்லயே ஏகப்பட்ட பேர் ஸ்டாமர் இருந்து மறந்துருப்பான். ஸ்டாமரிங் மறந்துட்டேன் அப்படிமா. அந்த பழக்கம் அவனை விட்டு போயிருக்கு. ஏன்னா அவனுக்கு 8ல இருந்து 14 வயசு வரைக்கும் அவனுடைய கவனம் ஸ்டாமரிங்ல இல்ல. அவனுக்கு ஸ்டாமரிங் இல்லாம போல. 8ல இருந்து 14 வரைக்கும் அவன் கவனம் ஸ்டாமரிங் போல. ஏன் போகல? எவனா ஏதாவது சொல்றான், அதை கண்டுக்கலாம காட்டு. நம்ம இப்ப வரைக்கும் நம்ம அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். பழக்கத்தை செயல் மூலமாக கொண்டு வரலாம், அல்லது நினைச்சு அந்த எண்ணத்திற்கு எமோஷன் குழுக்கு மூலமா கொண்டு வரலாம். நீங்க அப்படிதான் கொண்டு வந்திருக்கீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டோ இல்ல தெரியாத ஒரு ஆளோ இல்ல தெரிஞ்ச ஒரு ஆளோ ஸ்டாமர் பண்ணி பேசியிருப்பாரு. அது வரைக்கும் ஸ்டாமர் பண்றதுன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் ஸ்டாமர் பண்ணி பேசணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் நீ பேசுறாரு, ஏன் அவருக்கு வரல, ஏன் அவருக்கு வரல, கே நீ பேசுறாரு, பிராக்டிஸ் பண்றீங்க. இப்ப நீங்க கேட்கவே புரிஞ்சுதா? போ நீ பேசினாரு. இப்ப போன்னு பேசும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். அப்ப போங்கிறத போன்னு பேசலாம் அப்படின்னு. அப்ப டெலிபரேட்டா தான் ஒரு பழக்கம் உங்க மூளையில ஆழமாக சென்று ரிஃப்ளெக்சிவா மாறுது. திக்கு வாய்ங்கிற பழக்கம் என் மூளையில ஆழமா இருக்குன்னா நான் தான் மெனக்கட்டு டெலிபரேட்டடா சின்ன பிள்ளையில இழுத்து உள்ளதுக்கி போட்டுட்டேன். அப்போ you have to understand ரிஃப்ளெக்சிவ் பாத்வேவா இருக்கிற என்னுடைய ஸ்டாமரிங் ப்ராப்ளம் ஒரு காலகட்டத்துல எனக்கு டெலிபரேட் ஆக்ஷனா நானே எனக்கு கொடுத்தது. இது ஸ்டாமரிங் நோய் அல்ல, பழக்கங்கிற விஷயம் புரியுதா? முதல்ல இந்த உலகத்துல எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிள்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகளை மாத்துறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் உலகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது எப்படி சார் நான் நம்புறது? நான் எப்படி என்னுடைய பழக்கத்தை மாத்துறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு புதிய பொருள், புதிய கேட்ஜெட் உங்க கைக்கு வருது. அந்த கேட்ஜெட் கைக்குள்ளேயே இருக்கு. இந்த கார் நீங்க ஓட்டுறது, இல்ல புதுசா ஐபோன் வாங்குறது, இல்ல புதுசா ஒரு போனே வாங்குறது, கரெக்டா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எப்ப இது ரொம்ப கஷ்டப்பா, இதெல்லாம் பண்ணவே முடியாது போலன்னு தோணுன அந்த விஷயம் உங்களையே மீறி அசால்ட்டா பட்டன் அமுக்குறது, கார்ல கியர் மாத்துறது உங்களுக்கு வந்துச்சா வரலையா? இப்போ ஏதோ ஒரு கேட்ஜெட் என் கையிலேயே இருந்தா என் மூளை டெலிபரேட்டா முதல்ல கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அதுக்கு ரிஃப்ளெக்சிவா உள்ள பழக்கமா மாத்திக்குது. புரியுதா? ஒரு பழக்கத்தை தூண்டுவதற்கோ அல்லது ஒரு பழக்கத்தை உங்க மனசுல இருந்து திருத்தி வேற பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கோ அந்த பொருள், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு சூழல் உங்க கூடயே இருக்கணும். புரிஞ்சுதா? இப்போ ஒரு பழக்கத்தை மாற்றுவதற்கு தேவையான சூழல்ல நீங்க உட்கார்ந்தா தான் அந்த பழக்கத்தை மாற்ற முடியும். எப்படி ஒரு கார் உங்களுக்கு என்வையாமெண்டோ, ஒரு மொபைல் போன் உங்களுக்கு என்வையாமெண்டோ, அந்த என்வையாமெண்ட் வச்சு எப்படி உங்களுக்கு பழக்கம் மண்டையில உள்ள ஊறி போச்சோ, அதே மாதிரி சந்துருவ என்வையாமெண்ட், சந்துருவ வச்சு ஒரு பழக்கம் உங்க மண்டையில ஊறி போகும். என்னுடைய ஸ்டாமரிங் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அது நான் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள்ள போகும்போது, ஒரு ட்ரிகருக்கு நான் உள்ளாகும் போது, நான் ஒரு எமோஷனல் ஸ்டேஜுக்கு போறேன். அந்த எமோஷன்ங்கிற எனர்ஜியை, ஆற்றலை பயன்படுத்திட்டும், அந்த ட்ரிகரை பயன்படுத்திட்டும் அந்த பழக்கம் என் உடம்ப கட்டுப்படுத்துது. ஸ்டாமரிங் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேபிட். ஓகே, உங்க உடம்பு அந்த ஹேபிட்டை புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரணும்னா அந்த ஹேபிட்டுக்கு 2 விஷயம் வேணும். என்னெல்லாம் வேணும்? அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும், அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ட்ரிகர் இல்லாம, எனர்ஜி இல்லாம எந்த ஒரு பழக்கமும் உங்களை விட்டு வெளியே வராது. இந்த ட்ரிகருக்கு என்னதான் அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை ட்ரிகர்? என்வைரன்மெண்ட். ஏதோ ஒரு என்வைரன்மெண்ட் நீங்க போனா, ஒரு கடைக்கு போய் நின்னா, இல்ல தெரியாத மக்களை பார்த்தா, இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல டிக்கெட் கவுண்டர்ல நின்னா, அது என்வைரன்மெண்ட். அந்த என்வைரன்மெண்ட் அங்க உங்களுக்கு தோணுன உடனே உங்களுக்கு பதட்டம், பயம் வர ஆரம்பிக்கும். ட்ரிகரும் இந்த எமோஷனும் சேர்ந்து ஸ்டாமரிங் அப்படிங்கிற பழக்கத்தை தூண்டுது. அதுக்கு இப்போ எனர்ஜி நல்லா கூடிரும். அந்த பழக்கத்துக்கு எனர்ஜி நல்லா கூடிரும். அப்ப அந்த எனர்ஜி நல்லா கூடின ஸ்டாமரிங் பழக்கம்
இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடலை 100% கட்டுப்படுத்துவதற்கு தயாராகிறது. இப்ப நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? இதுல 3 விஷயம் இருக்கு. ட்ரிகர் மேட்டர், என்வைரன்மெண்ட் மேட்டர், இது ஒரு ஃபேக்டர் உங்க ஸ்டாமரிங் உங்க உடம்புல இருந்து வெளியே வர்றதுக்கு. அடுத்தது எமோஷன்ங்கிற எனர்ஜி, இதுவும் ஒரு ஃபேக்டர் உடம்புல இருந்து வெளியே வர்றதுக்கு. அடுத்து ஸ்டாமரிங் அப்படிங்கிற ஹாபிட், இதுவும் ஒரு ஃபேக்டர் உடம்புல இருந்து வெளியே ஸ்டாமரிங் வர்றதுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? ஒண்ணு மட்டும் தான் உங்க மண்டையில ஓடும். என்ன ஓடாது? இந்த ட்ரிகர் மட்டும் தான் மண்டையில ஓடும். கரெக்டா? இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஸ்டாமரிங் வருது, கடைக்கு போனா ஸ்டாமரிங் வருது, புது மக்களை பார்த்தா ஸ்டாமரிங் வருது. 3 விஷயத்துல ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்றீங்க? அதை அவாய்ட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க ஒரு இடத்துக்கு போகாம இருக்கிறதுனால ஒரு விஷயம் உங்களை விட்டு மறந்து போகிறது கிடையாது. ஒரு எண்ணத்தை நினைத்து அதுக்கு ஒரு எமோஷன் கொடுத்தா அந்த எண்ணம் உங்க மனசுல ஆழமா செல்லும். உங்களுக்கு அப்படிதான் ஸ்டாமரிங் வந்துச்சு. முத யாரையோ பார்த்து ஏன் இப்படி பேசுறான்னு வருத்தப்பட்டு அவனை மாதிரி பேச்சு காமிச்சு டக்குன்னு ஒரு இடத்துல சும்மா லைட்டா திக்கிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் வருது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? ஓ எனக்கு பேச்சு வராதா, ஓ மை காட் எனக்கு பேச்சு வரல, ஓ டேம் அப்படின்ட்டீங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல பேச்சு வராதுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் எமோஷனை பயன்படுத்தி உங்க சப்கான்சியஸ்ல முத பதிவாக பழக்கமாக மாற ஆரம்பிச்ச தருணம் உங்களுடைய அறியாமை. ஒரு எண்ணம் என் எமோஷன்ல கலந்துட்டுனா அந்த எண்ணம் என் சப்கான்சியஸ்ல ஆழமா போயிருக்கிற தெளிவு உங்களுக்கு வருதா? அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள போகாம இருக்கிறது மேட்டர் இல்ல, அந்த என்விரான்மெண்ட் நினைச்சு நீங்க பயப்பட்டாலே இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழமா இறங்கிட்டு உங்களுக்கு திக் வை கூட தான். நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அந்த இடத்துக்கு போகாம இருந்தா ஸ்டாமரிங் வராதுன்னு. நீங்க ஸ்டாமரிங் பண்ணாம இருக்கிறதுனால நீங்க ஸ்டாமர் இல்லாம கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பழக்கங்கள் ஒளிந்திருப்பதனால் நீங்கள் அந்த பழக்கத்திற்கு உள்ளாகிறீர்கள்ங்கிறது கிடையாது. பழக்கம் உள்ளதா இருக்கு. அப்ப இந்த பழக்கத்தை போக்கணும் அப்படின்னா எங்க ட்ரிகர் இருக்கோ, என்னது எங்க ட்ரிகர் இருக்கோ அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு எமோஷன் வராம இருக்கணும். இவ்வளவுதான். நல்லா பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல பேச்சு வராதுன்னு ஒரு சூழல் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க போகணும். போன உடனே ஒரு பதட்டெல்லாம் வந்துருது சார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்துல போயிட்டு நீங்க ஸ்டாமர் பண்ணி ஸ்டாமரிங் உங்க உடம்புல உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழமா போறதை விட அந்த இடத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஐயோ அங்க போலையே, ஐயோ அங்க போலையே, அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறதுனால உங்க ஸ்டாமரிங் கூடுறது அதிகம். ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆமா ஸ்டாமர் பண்ணிட்டேன், பட் நான் போயிட்டேன். ஒரே இடத்தில் பயம் தொடர்ந்து இருப்பதே அல்ல. கவனிச்சிருக்கீங்களா? இருட்டுல போக பயமா இருக்குன்னா ஒரு 2 வாரம் இருட்டுல போயிட்டா இருட்டு பயம் போயிருது. இவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னா ஒரு 10 நாள் பழகிட்டா அவற்ற பயம் போயிருது. கவனிச்சிருக்கீங்களா? பயம் போக்குறது எல்லாம் பயம் பழகிறது. சரி சார், நான் பயத்தை மீறி போறேன், நான் ஸ்டாமரிங் பண்ண தயார் சார், ஆனா அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு என் மனசு ஏத்துக்கிற மாட்டேங்க. அப்ப சக்தி இல்லை. என்னோட எமோஷனலை மீறி, என்னுடைய சப்கான்ஸ் மைண்ட மீறி என் புத்தி என்னை இழுத்துக்கிட்டு போறதுக்கு சக்தி இல்ல. தட்ஸ் கால் வில் பவர் இல்ல. அந்த வில் பவரை தர்றதுக்கு தேவையான சூழலை நீங்க இல்ல. அதான் நம்ம சூழல். புரிஞ்சுதா உங்களுக்கு? என் புத்திக்கு சார்ஜ் வேணும். எப்படி? அது ஏன் சார்ஜ் வேணும்? என் சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள பழக்கத்தை எதிர்த்து செயல்படுவதற்கு, என் எமோஷனை எதிர்த்து செயல்படுவதற்கு எனக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான் வில் பவர். உங்களுக்கு யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? என் பையன் பாவம் திக்குறான், அவனை பேச விடாதீங்க, சோழி முடிஞ்சு, டே போலா பேசுற அப்படின்னு சொல்றதுக்கு வீட்டுல ஆள் இல்ல. திக்குறான், என்ன தலையை விட்டுட்டு போறாங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதை சொல்றதுக்கு இந்த அணி இருக்குது, பயன்படுத்தி காட்டு. அப்ப டெலிபரேட்டா ஒரு புத்தியை பயன்படுத்தி நீங்க சப்கான்சியஸ் மைண்டை எதிர்த்து உங்க பழக்கத்துக்கு மாறா ஒரு செயலை செய்யறதுக்கு உங்க கான்சியஸ் மைண்டுக்கு புத்தியில சக்தி வேணும். அதுதான் வில் பவர். அப்ப அந்த வில் பவரை ஏற்றுறதுக்கு உண்டான சூழல்ல நீங்க எத்தனை மாசம் இருக்கிறீங்க? That's the thing. தெளிவான மனநிலையோடு, ஒரு தெளிவோடும், அந்த தெளிவுக்கு தேவையான சக்தியை தரக்கூடிய சூழலோடும் நீங்கள் இருக்க முடிந்தால் உங்க வாழ்க்கை மாறும். ஸ்டாமரிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை. Have a great day. Bye.